என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தன் பாவங்களை எவ்வாறு நிவர்த்தி செய்வது. இது ரொம்ப முக்கியமானது. ஏன் தெரியுமா? இந்தியா எல்லாருமே எல்லா மனிதர்களுமே ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்கிற ஒரு உலகம். ஏற்கனவே ஒரு ஃபோன் வச்சுருந்தோன்னா அதை விட இன்னும் அட்வான்ஸாக வாங்கணும். ஏற்கனவே ஒரு டிவி வச்சுருந்தோன்னா அதை விட இன்னும் அட்வான்ஸாக வாங்கணும் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்தியாக்காரன் இன்னும் கடலில் இருக்கிற தண்ணி அள்ளி தலையில் தெளிச்சுக்கிட்டு இருக்கான் பாவம் போக்குறதுக்காக. இப்படி பலவிதமான கிரியைகளை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆற்றினுடைய நீரை புனிதமாக எண்ணுகிறார்கள். ஆற்றிலே போய் முங்கி குளித்தால் அந்த பாவம் நிவர்த்தி செய்யப்படும் என்று நம்புகிறார்கள். ஆனால் பாவம் நிவர்த்தி செய்யப்படுவது இல்லை. அது பழைய காலத்திலே தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான முறைதான் ஜலத்தினாலே தெளிப்பது. உங்களுக்கு தெரியும், அது பழைய ஏற்பாட்டினுடைய முறைதான். யூதர்கள் அவ்வாறு செய்திருக்கிறார்கள். அப்போ இன்னும் பழைய ஏற்பாட்டு முறைகளை எடுத்துக்கொண்டு இப்பொழுது கடற்கரையிலே போய் பாவத்துக்கு நிவர்த்தி தேடுவதும் ஆறுகளிலே போய் முங்கி குளிப்பதும் பாவத்தை ஒரு நாளும் நிவர்த்தி செய்யாது. அவர்களுடைய மனதிலிருந்து அந்த பாவத்தினால் உண்டாகிற பயங்கரத்தை நீக்கிவிடாது. இங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, என் பிள்ளைகளை. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை. ஏன்னால் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. என்ன எண்ணம் தெரியுமா? எல்லா பாவத்தை அவர் நிவர்த்தி செய்கிறார்ல, அதனால தினந்தோறும் என்ன பண்ணலாம், பாவம் செஞ்சு கூட்டத்துக்கு நிவர்த்தி செஞ்சுட்டு போயிடலான்னு. அது ரொம்ப பிரச்சனைக்குரியது. அதனால்தான் இந்த வசனத்தை அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி நாம் செய்யவே முடியாது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதற்கு ஆதாரமாக சில வசனங்கள் இருக்கிறது, நான் சொல்லித் தருகிறேன். அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால் நாங்கள் வாட்டுக்கு செய்து கொண்டே இருப்போம், அதை அப்படியே நிவர்த்தி செய்து விடலாம், அறிக்கை செய்து விடலாம். இதை எழுதினதனுடைய நோக்கமே நம்ம பாவம் செய்யாதபடிக்கு. அந்த வசனத்தை கவனித்து பாருங்க, அழகாக கூப்பிடுறார், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்காகத்தான் இதை எழுதுகிறேன். அப்பதான் நிவர்த்தி செய்கிறதுக்கு. அழிக்கிறதுக்கு ரப்பர் இருக்க, தப்பாக எழுதிக்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு எழுதிடக்கூடாது. ஏன்னா யாரும் எழுதுகிறவர்கள் வேண்டுமென்றே என்ன செய்ய மாட்டார்கள், தப்பு பண்ண மாட்டார்கள். தவறாய் வந்துவிட்டால் ரப்பரை எடுத்து என்ன செய்வார்கள். அதுபோல தான் வாழ்க்கையும். தவறு நேர்ந்து விட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஆனால் வேண்டுமென்றே நாம் தவறு செய்வோமானால் இனி நமக்கு பலி இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்குத்தான் இதை எழுதுகிறேன். பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அப்போ பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவது நம்முடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக்கிட்டே இருக்கார். ஒரு நாளைக்கு 10-15 தடவை இயேசுவை பிதாவினிடத்தில் பரிந்து பேச வச்சிடலாமா? அப்போ பிதாவினிடத்தில் இயேசு பரிந்து பேச போகும்போது, இப்போது தானப்பா அந்த தம்பிக்காக நீ பரிந்து பேசின, அடுத்த 5 நிமிஷத்தில் மறுபடியும் ஒரு பாவம் செஞ்சுட்டானா? அப்போ இயேசுவினுடைய நிலைமையை நினச்சி பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனையான நிலைமைக்கு நம்ம தள்ளி விடுகிறோம். அவர் திரும்ப திரும்ப நம்முடைய பாவங்களுக்காக இன்னும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவரை ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு நேராக நாம் கொண்டு போய்விடக்கூடாது. அவரை ஒரு வேதனையான நிலைமைக்கு நாம் கொண்டு போய்விடக்கூடாது. அங்கே அதைத்தான் நாம் உணர்த்தப்பட வேண்டியது இருக்கிறது. அவர் பிதாவுக்கு சித்தமானவைகளையே இந்த பூமியிலே செய்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். சிலுவைக்கு முன்னாக கூட பிதாவினுடைய சித்தம் அது சரியானதா என்பதை அறிந்து கொள்ள மன்றாடுகிறார், கதறுக. அந்த தேவனை நமக்காக எத்தனை தடவை பரிந்து பேச வைக்கிறோம். அவ்வளவு உத்தமனான நீதி உள்ள ஆண்டவரை எத்தனை தடவை நமக்காக பிதாவினிடத்தில் போக வைக்கிறோம். அதை உணர்ந்து நாம் திரும்ப பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. பலி என்பது பழைய ஏற்பாட்டிலே இருந்தது. ஆபேலே பலி செலுத்தி விட்டார். உலகம் உண்டாகி சில காலங்களிலே பலி உண்டாகிவிட்டது. ஆனால் நிவர்த்தி செய்கிற பலி அதுவல்ல.
நிச்சயமாக ஒரு ஆடோ மாடோ பலி செலுத்தப்படும் போது அதனாலே அவனுக்கு பாவ நிவிர்த்தி உண்டாகவில்லை, அவனை அது பூரணப்படுத்தவில்லை. எபிரேயர் 9:9 சொல்லுகிறது, அந்த பலிகள் நியாயப்பிரமாணத்தினால் உண்டான பலிகள் மனிதனை பூரணப்படுத்தவில்லை, அவனுக்கு அந்த பாவத்தினால ஒரு முழுமையான நிவிர்த்தி உண்டாகவில்லை. இந்த காலையில் கூட நீங்கள் அப்படி உட்கார்ந்துருந்தீங்கன்னா இன்னும் என்னுடைய பழைய பாவங்கள் எனக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது, எனக்குள்ளே ஒரு வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்றால் அது தவறானது. அது ஏன் உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் பின்பாக சொல்லுகிறேன். நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற பலி நம்முடைய பாவங்களை முழுமையாக நிவிர்த்தி செய்திருக்கிறது. அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க. நாமோ கெட்டு போக பின்வாங்குவர்களாய் இராமல். எபிரேயர் 10 கடைசியா, அப்ப அந்த நம்மை அல்லாமல் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்க. அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு. நம்மளை விட அதிகமான பலி செலுத்தினாங்களே பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அவங்கெல்லாம் ஏன் இன்னும் பரலோகத்துக்கு போக முடியல? அவங்களுக்கு இன்னும் நிவிர்த்தி செய்யக்கூடியதான இயேசுவினுடைய பலி அவர்களுக்காக, அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அதை விசுவாசிக்கிற, அதை உணர்கிற பாக்கியம் இல்லையே. ஆனால் நமக்கு அந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் இன்னும் ஆபிரகாம் பரலோகத்துக்கு போக முடியல, அதனால தான் இன்னும் ஈசாக்கு பலி பரலோகத்துக்கு போக முடியல. அவர்கள் எல்லாரும் பலி செலுத்தினார்கள், ஆனால் நிவிர்த்தி செய்யக்கூடிய பலி இயேசுவின் மூலமாக நமக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நம்மெல்லாம் போனாதான் அவங்க பின்னாடி வர முடியும். நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அதுதான் கிருபாதார பலியாகிய இயேசுவின் பலி. இல்லை என்றால் அவர்கள் எல்லாம் இப்பொழுது பரதேசில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தேவனுடைய திட்டமாக இருந்திருக்கிறது, இது தேவனுடைய நோக்கம். அதனால்தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த பலி நிவிர்த்தி செய்யக்கூடிய பலி. பரலோகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும், எல்லா மனிதர்களும் பரலோகத்தில் உள்ள ஒன்றினாலே பூரணமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால் தான் பூலோகத்தில் இருக்கிற எவரும் மனிதனுக்காக பாவம் நிவிர்த்தி செய்ய முடியவில்லை. பூலோகத்தில் இருக்கிற பொருட்களாலே, ஆடுகளாலே, மாடுகளாலே ஒரு தற்காலிக தீர்வைத்தான் உண்டாக்கினது. என்ன தீர்வு தெரியுமா? நாம் பாவம் செய்துவிட்டால் ஆடையோ மாடையோ பலி செலுத்தும் போது தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பிக்கிற தற்காலிகமான தீர்வு தான் கிடைத்தது ஒழிய பரலோகத்திற்கு அதை நமக்கு கொண்டு போகாது. நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த பாவத்தினால் உண்டாகிற வேதனையை எடுத்து விடாது, அந்த பாவத்தினால் உண்டாகிற பயத்தை எடுத்து விடாது. அதனால் தான் நிரந்தரமான தீர்வாக இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். இப்பொழுது பரலோகத்திலிருந்து வந்த தேவனுடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். நாங்கள் ஒரு தடவை சேதுக்கரைக்கு போகும்போது அங்கே மனிதர்கள் அந்த ஜலத்தை, அந்த தண்ணியை எடுத்து தங்களுடைய தலையிலே போட்டுக்கொள்கிறார்கள், முங்கிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு என்ன ஐதீகம், எங்கேயெல்லாம் வருகிறார்கள், இந்தியாவினுடைய கடைசி மூலையிலிருந்து வருகிறார்கள். இங்கே வந்து முங்கி விட்டு போனால், அது நம்ம ஊர் வந்து குப்பை தொட்டி, என்ன நம்ம ஊர் வந்து என்னது, குப்பை தொட்டி. இந்தியாவினுடைய பாவத்தை எல்லாம் வந்து கொட்டுகிற இடம். அதனால என்னமோ நம்ம மாவட்டத்துக்கு பல சாபக்கேடுகள் இருக்கத்தான் செய்யுது. என்ன வேலை வாய்ப்பு இல்லை, பலவிதமான பிரச்சனை, இந்த முள் ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து அவனுடைய நினைப்புல இங்கே கொட்டிட்டு போறான். அவனுடைய நினைப்புல இங்கே என்ன செஞ்சிடலாம், இதில் வந்து கொட்டிட்டா வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்துட்டா பாவ விமோசனம் கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. தெரிந்திருக்க வேண்டிய உண்மையான சத்தியம், இயேசுவினுடைய இரத்தம் நம்முடைய பாவத்தை நிவிர்த்தி செய்திருக்கிறது. அதை எனக்கு புரிந்து கொள்ள. ஒரு மனுஷன் ஆலயத்துக்கு போயிட்டு ரொம்ப துக்கத்தோடு வெளியே வந்துக்கிட்டே இருந்தானா. அப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டால், நான் இப்போ தான் போய் என்னுடைய பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சுட்டு வர்றேன். அப்போ ஏன்ப்பா நீ வந்து ரொம்ப துக்கத்தோடு வர்ற, ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சுட்டு? அப்போ அது எனக்கு தான், என்னால் தான் விட முடியலையே, நான் வந்து தொடர்கதையாக செஞ்சுக்கிட்டே இருக்கேனே அப்படிங்கிறது. அதுக்கு தான் வந்து அவனை சந்தித்த அந்த மனிதன் அவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அவனுக்கு ஒரு சின்ன கதையை அவனுக்கு விளங்க வைத்தானான். ஒரு மனிதன் வீட்டில் உட்கார்ந்து வீட்டில் கிரிக்கெட் பார்த்து கொண்டு இருக்கிறான். ரொம்ப ஒரு உற்சாகமாக
அதாவது தன்னை மறந்து அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த நேரத்தில் அவருடைய மனைவி இதை தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, துணியை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் வந்து கிரிக்கெட்டில் மூழ்கி இருக்கிற நேரத்தில் திடீர்னு டெலிஃபோன் பண்ணி என்ன பண்ணிருச்சு, அடிச்சிருச்சு. அதனால் அந்த கிரிக்கெட்டில் டிவியில் இருக்கிற அந்த உற்சாகத்தில் நேராக வந்து டிவிக்கு பக்கத்தில் வந்து அயன் பாக்ஸ் எடுத்து என்ன வச்சுட்டாரு, காதில் வச்சுட்டார். அதோட அம்மா ஆத்தா சுடுதே வலிக்குதே அப்படின்னு என்ன செய்கிறான், கத்துறான். சரிப்பா, அந்த அந்த மனுஷனுக்கு 2 காதலையும் கட்டு போட்டுருந்துச்சான். இப்போ ஏன்பா ஒரு தடவை நீ அயன் பாக்ஸ் வச்ச, ஒரு காதில் கட்டு போட்டிருக்கு, ஓகே, இந்த பக்கம் எதுக்குப்பா கட்டு போட்டிருக்கு அப்படின்னு கேட்டான். அப்போ சொன்னானா, திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஃபோன் அடிச்சிட்டானே, சரி என்ன செய்கிறதுன்னு மறுபடியும் ஃபோன் எடுக்க வந்து அயன் பாக்ஸ் எடுத்து இந்த காதில் என்ன செஞ்சுட்டேன், வச்சுட்டேன். இப்படித்தான் வலிக்கும் என்று தெரிந்தும், அது வேதனை என்று தெரிந்தும் அநேகர் திரும்ப திரும்ப அதை நாம் செய்துவிட்டு தான் இன்னைக்கு மாட்டிக்கொண்டோம். வேதத்திலே நமக்கான அதுக்கு வசனம் இருக்குது மக்களே. அதே யோவான் ஃபுல்லாக படித்து பாருங்கள், நம்ம பாவத்தை எப்படி கையாளணுங்கிறத யோவான் அருமையாக எழுதியிருக்கிறாரு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். 20-21. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ண போகும்போது உங்க பழைய பாவம் உங்க முன்னாடி வந்து நிக்குதுன்னா அப்புறம் என்னத்தை கேட்க முடியும், என்ன ஜெபம் பண்ண முடியும், என்ன ஆண்டவர்கிட்ட உரிமையா போக முடியும், என்ன ஆண்டவரே எனக்கு தாருன்னு கேட்க முடியும்? ஏற்கனவே நான் செஞ்ச பாவமே எனக்கு முன்னாடி வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குன்னா நான் எப்படி போய் உரிமையோடு எனக்கு இந்த சுதந்திரத்தை தாரும், எனக்கு இந்த நன்மையை தாரும்? ஆனால் நம்ம வாசித்தோம் பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய கிருபாதார பலின்னு. ஆனால் இங்கே இருதயம் குற்றவாளியாக தீக்குது. ஏன் இருதயம் குற்றவாளியாக தீக்குது? ஏன் என் இருதயம் இன்னும் பழைய பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியல? இன்னும் நான் அந்த பழைய பாவம் எப்பயாவது ஆண்டவர் எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ணால் உடனே பழைய பாவம் ஞாபகம் வந்துடுது. வேற யாருக்கோ ஒரு வார்த்தை போச்சுன்னா பழைய பாவம் ஞாபகம் வருது. அப்போ இன்னும் ஆண்டவர் மன்னிக்க முடியாதவராக இருக்கிறாரா? இன்னும் ஆண்டவர் என்ன மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாரா? அப்ப ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அந்த இருதயம் குற்றவாளியாய் தீர்க்கிறது? பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காம இருந்தா மட்டும்தான் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு இருந்து தைரியமா போக முடியும், அப்பான்னு கூப்பிட முடியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா சம்மா, எத்தனையோ பேர்கள், நீர் என்னை காண்கிற தேவன், எத்தனையோ பேர்கள், ஆயிரக்கணக்கான நாமங்கள். ஆனா அப்பான்னு கூப்பிடுற பாக்கியம் உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. அது மிகப்பெரிய ஸ்லாக்கியம், அது மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் தான் நமக்குத்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ எத்தனை பாவம் செய்தாலும் நீ ஓடி வந்து என்னிடத்தில் வரும்போது உன்னை நான் மன்னிக்கிறேன் என்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். அப்போ இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளியாக தீர்க்காம இருந்தால் மட்டும்தான் தேவனிடத்தில் நாம் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். என்ன நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா, நீங்க இதுவரை செஞ்ச பாவங்களை விட்டுருங்க, அதை ஆண்டவர்கிட்ட மனசார வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. யார் வாயை திறப்பான் தெரியுமா? நான் உண்மையை சொல்கிறேன். யார் வந்து சபையில் தேவ பிரசன்னத்தில் ஆராதனையில் வாயை திறந்து அறிக்கை செய்வாங்க தெரியுமா? இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று நினைக்கிறவன் வாயை திறந்து தன் பாவத்தை அறிக்கை செய்கிறான், அவனுக்கு ரட்சிப்பை அருளுகிறார். அவனுடைய இருதயத்திலே அந்த குற்றம் அகற்றப்படுகிறது. இங்கே வாசித்து பார்த்தீங்களா? அவன் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடி. இதுவரை நடந்த குப்பை தொட்டியெல்லாம் விட்டுருங்க, இதுவரை நடந்த பாவத்தையெல்லாம் விட்டுருங்க, இனி நான் அவரை சந்தோஷப்படுத்துறேன்னு நீங்க வாழ்ந்து பாருங்க, உங்க இருதயத்தில் ஒரு நாள் குற்ற மனசாட்சி இருக்காது. ஆனா அந்த இதுவரை நடந்ததை அவன் கொண்டு வர்றானா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா இனி என் வாழ்க்கையில் அந்த அம்மாவை கையங்களவுமா பிடிச்சாங்க, விபச்சாரத்தில் பிடிச்சாங்க, உண்மைதான், விபச்சாரத்தில் தான் பிடிச்சாங்க, கையங்களவுமா பிடிச்சா தானே கல்லெறிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் அவளை குற்றவாளியாய் தீர்க்கிறதில்லை. ஆனால் அவகிட்ட ஒன்று சொல்லி தான் அனுப்புனார், போயிட்டு வாமா, உயிரோட போய் காப்பாற்றிக்கம்மா. அப்படி சொல்லலையே. இனி பாவம் அது ரொம்ப முக்கியம். நாம் பாவம் செய்யாமல் வாழும்போது
பாவத்திலிருந்து நிவிர்த்தி அடைகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறேன், பிள்ளை அதை குறித்து உணர்ந்துட்டான், என் பிள்ளை அதை குறித்து வேதனை அடைஞ்சிட்டான், நான் அதை மன்னிக்கிறேன், உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பாவிகளில் பிரதான பாவி அவரைத்தான் கர்த்தர் அதிகமாய் பயன்படுத்தினார். ஏன்? சபையை கல்லறிந்தவர், சபையை துன்பப்படுத்தினவர். அதனால் நம்முடைய பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால் வந்துட்டு இங்கே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு இயேசுவினுடைய இரத்தமே போதுமானது இல்லை. உண்மை. நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? வசனத்தில் இருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 25, 26 வசனங்களை வாசித்து ஜெபிக்க போகிறேன். அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பலை, ஆனால் அந்த வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் கவனித்து போங்கள். 25, 26, 27 வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. நினைக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் தேவைக்கு அதிகமான சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சபையில் தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? இந்த சபையை நடத்துகிற ஊழியக்காரனாகி எனக்கு உங்களுடைய பொருளாதாரத்தின் மேலே நம்பி ஆசீர்வாதம் அடைய வேண்டும் என்கிற காரியம் இல்லையா? நீங்கள் நல்லா வளர வேண்டும் என்கிற காரியம். ஏன் இவர் நம்முடைய மேன்மையான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை சொல்லாமல் இவர் அதை குறித்தே நான் ஏன் சொல்லுகிறேன் என்று தெரியுமா? பரிசுத்தமாக்கப்பட்டவனுக்கு சுதந்திரத்திலே பங்கு இருக்கிறது. அது மட்டும் ரொம்ப முக்கியம். பரிசுத்தமாக்கப்பட்ட தானியேலோ யோசேப்போ தங்களுடைய வாழ்க்கையில் எதையுமே கேட்டதில்லை. அவர்கள் நினைக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஒருவருடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை பயங்கரமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்று மட்டும் செய்தால் போதும். அவர் விரும்புகிற பரிசுத்த நிலையில் நீங்கள் வந்தால், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற, நீங்கள் காத்து கொண்டிருக்கிற, நீங்கள் விரும்பி கொண்டிருக்கிற, நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிற, நீங்கள் நினைக்க முடியாதவைகளை தேவன் உங்களுக்காக செய்வார். அப்ப நீங்க எந்த இடத்துல வந்து நிற்கணும்னா அந்த பாவத்தை நிவிர்த்தி செய்துவிட வேண்டும். இனி பாவம் செய்யாமல் நான் அவருக்கு பிரியமாக வாழ்ந்து விட வேண்டும். நம்ம அப்பாவை ரொம்ப வருத்தப்படுத்திட்டோம், இனி வருத்தப்படுத்தக்கூடாது, அவர் வேதனையோடு இருந்துடக்கூடாது. அவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும்போது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார், ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். நான் இந்த பிள்ளைக்காக 33 வருஷம் இறங்கி வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, நான் சிலுவை சுமந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப சத்தியத்தை அறிஞ்ச பின்னாடி மனப்பூர்வமாக ஒருத்தன் பாவம் செஞ்சானா, அதான் சொல்றேன், தவறுதலா எழுதிட்டோம், ஆனால் பேனால் எழுதுனா அழிக்கவே முடியல. பார்த்தீங்களா? எச்சியை தொட்டு அழிக்கிறோம், இங்க் ரிமூவர் போடுறோம், ஆனால் கண்டுபிடிச்சிட முடியுதில்ல. சத்தியத்தை அறிஞ்ச பின்னாடி இங்கே பிரச்சனை இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கும் தான் தீர்ப்பு சொல்லியிருக்காரு, அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால் அவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் குற்றமற்றதாய் மாற்றுகிறார். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இங்கே ஆனால் சத்தியத்தை அறிந்த அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால், தெரியாம விழுகிறது வேற, மனப்பூர்வமா விழுகிறது வேற. மனப்பூர்வமா செய்யறவங்களா இருந்தா பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். மறுபடியும் இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு இயேசு வந்து சிலுவையில பறிக்க மாட்டார். யெகோவா சாட்சிக்காரன் சொல்ற மாதிரி மறுபடியும் எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போய் ஆண்டவருக்கு நரகத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் வாழ வைப்பார். அதுக்கெல்லாம் இங்கே ஆதாரம் இல்லை, இங்கே இல்லை. அவன் எந்த பைபிள் வச்சிருக்கானோ தெரியல. செவன்த்திட்டக்காரன் சொல்ற மாதிரி திரும்பலாம் வாய்ப்பு இல்லை. இனி ஒரு பலி இல்லை, இனி ஒரு பலி செலுத்தப்படுவது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, அறியாத காலங்களில் செஞ்சதெல்லாம் அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டார். அது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பாவம் செஞ்சுருப்போம், எதுவுமே இன்னைக்கு உங்களுக்கு நினைப்பில்லாதபடி கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரு. ஆனால் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவங்களா இருந்தால் வேறொரு பலி இனி இராமல். நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும். நியாய தீர்ப்பு வந்துருமா, என் மேலே வந்துருமா, என் மேலே நியாய தீர்ப்பு வந்துருமான்ங்கிற பயம்தான் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். விரோதிகளை பச்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அது எதிரிகளுக்கு கொடுக்க போகிற நரகம் நமக்கு இல்லை. முக்கியமாக நரகம் உண்டாக்கப்பட்டது யாருக்காக? சாத்தானுக்காக. அதில் போய் நானும் போய் விழுந்துக்கிறேன். யார் போய் விழுந்துட்டா? மனுஷங்க. சாத்தானுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த எரி நரகத்திலே மனிதன் போய்விட்டான், மனிதன் ஏமாற்றப்பட்டு விட்டான், மனிதன் வஞ்சிக்கப்பட்டு விட்டான். இந்த காலை வேளையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவினுடைய இரத்தம் என் பாவத்தை முற்றிலுமாக நிவர்த்தி செய்திருக்கிறது. ஒருவேளை நான் ஆண்டவர் அறிஞ்ச பின்னாடி செஞ்சிருந்தா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும், இனி நான் அவரை பிரியமா வாழணும். அந்த வைராக்கியம், அந்த மரியாள் அதை காண்பித்தாள், வைராக்கியத்தில் காமிச்சா. அதனால தான் ஆண்டவருக்கு எங்கெல்லாம் பிரியப்படுத்த முடியுமோ, எப்படிலாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த விலையேற பெற்ற தைலத்தை ஊற்றி விட்டால் நான் வாழ கிடைத்ததே அவருடைய பெரிய கிருபை. அன்னைக்கே கல்லறிஞ்சு இந்த உலகம் என்னை கொண்டிருக்கும். அதனால தான் தீர்மானம் பண்ணணும், சத்தியத்தை அறியும் அறிவு அடைந்த பின்னாடி பாவம் செய்தால் நமக்கு இனி பலி இல்லை, நமக்கு இனே நிவர்த்தி செய்யக்கூடிய பலி இல்லை. அப்படி சில நேரம் நான் விசுவாசிகளுக்கு சொல்கிறது ஒன்று தான், எவ்வளோ பெரிய பாவம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாலும்
தயங்கி வெளியே நின்றாதீங்க, தைரியமாக ஓடி உள்ளே வந்துடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் திரும்ப பாவம் செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டவர் இதை நமக்கு எச்சரிக்கையாக எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் நான் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சுட்டேன்னு ஒரு நாள் வெளியே நின்றவே கூடாது. ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து திரும்ப நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கும் போது, உலகத்திலே அப்படித்தானே, ஒரு தகப்பனையோ தாயோ வேதனைப்படுத்தி ஓடி விடுகிறார்கள், காதல் திருமணம் பண்ணி விடுகிறார்கள். நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வாழ்ந்து காண்பிக்க வேண்டும், நம்முடைய தாய் தகப்பனை அவமானப்படுத்தி விட்டோம் என்று அவர்கள் வாழ்ந்து காண்பித்து தாய் தகப்பனை திரும்ப சந்தோஷப்படுத்துகிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் தேவனை வேதனைப்படுத்துகிற சில கஷ்டங்கள், சில காரியங்கள், சில பாவங்கள் வந்துவிட்டால் நம்முடைய இருதயத்தை தேவன் 2 நாள் 3 நாள் அப்படியே அவருக்கு பிரியமா நீங்க வாழ்ந்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் தைரியப்படுத்திடுவார். உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். உங்களுக்கு ஒரு ஆண்டவர் நிவர்த்தி செஞ்சுட்டார், ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாருங்கிற நம்பிக்கை பிறந்துடும். அதனால நம்முடைய பாவங்களை இயேசு நிவர்த்தி செய்திருக்கிறார், நம்மை பூரணராக்கி இருக்கிறார், நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு தைரியமாக அப்பான்னு கூப்பிடுவோம், தைரியமாக ஆண்டவரிடத்தில் நெருங்குவோம். எழும்பி நிற்கலாமா?